ஹாய் வெல்கம் டு பெனாசர் எஜுகேஷன். இந்த வீடியோல நம்ம ஷீ ஷாப் சீரீஸ் பார்க்கலாம். இதுக்கு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். நான் விஷுவல் ஸ்டுடியோ 2022 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் ஃபார் டெம்ப்ளேட்ஸ்ல கன்சோல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதுல நிறைய வரும். இதுல எதை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் ஆப்ல .NET ஃப்ரேம்வொர்க்னு இருக்குல்ல, இதுல இங்க பார்த்தீங்கன்னா C# விண்டோஸ் கன்சோல் இப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல நம்ம பாத் கரெக்டான பாத்துல நம்ம கொடுத்துடணும். சரிங்களா? இங்க நான் வந்து Dல பெனாசர் எஜுகேஷன்ல ஷீஷாப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பாத் கரெக்டாக நம்ம எந்த பாத்துல நம்மளோட ப்ராஜெக்ட் சேவ் பண்றோமோ அந்த பாத் நம்ம கரெக்டா கொடுத்துக்கணும். இப்போ கிரியேட். இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது இந்த மாதிரி தான் டிஃபால்ட்டா வரும். சரிங்களா? சில லைப்ரரிஸ் அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராம் இந்த மாதிரி வரும். இதுல எப்பயுமே வந்து மெயின்ங்கிற இந்த மெத்தட்குள்ள தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரோக்ராம் போகும். சரிங்களா? அதுக்குள்ள நம்ம என்ன லைன் ஆஃப் கோட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுதான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் எப்படி நம்ம கன்சோல்ல பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். console.writeLine அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த வித்தின் டபுள் கோட்ஸ்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு அங்க பிரிண்ட் ஆகும். வெல்கம் டு ஷீஷாப். செமிகோலனோட நம்மளோட கோடை முடிக்கணும். சரிங்களா? இப்போ console.writeLine நான் வந்து உள்ள ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்துருச்சு பாருங்க. வெல்கம் டு ஷீஷாப்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த இப்போ வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு போயிடுச்சு. சரிங்களா? ஏதாவது ஒரு கீ நம்ம கீபோர்டில் கொடுத்துட்டா போயிடும். இப்போ இந்த ரைட் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மெத்தட். சரிங்களா? இந்த மாதிரி கன்சோல்ங்கிற இந்த கிளாஸ்க்குள்ள நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த கன்சோல்ங்கிற கிளாஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்ங்கிற இந்த லைப்ரரிக்குள்ள இருக்கு. ஸோ நம்ம இந்த சிஸ்டம்ங்கிற இந்த லைப்ரரியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்போர்ட் பண்ணணும். யூசிங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி. சரிங்களா? யூசிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாதான் இந்த சிஸ்டம்குள்ள இருக்கிற இந்த கிளாஸையும் அதுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி ரைட் லைன் மாதிரி இன்னொரு மெத்தட் தான் ரைட். அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு console.write. இந்த வீடியோல நம்ம இந்த ரெண்டு மெத்தட்ஸ் மட்டும் பார்க்கலாம். பேலன்ஸ் மெத்தட்ஸை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ரொம்ப ஈஸியான வேல பார்க்கலாம். வெல்கம் டு .NET. அண்ட் இதே மாதிரி நான் இன்னொன்று கொடுக்குறேன். console.write. ஏன் கொடுக்குறேன்னு ரன் பண்ணும்போது சொல்கிறேன். ஏங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வெல்கம் டு ஷீஷாப் ஃபர்ஸ்ட் லைனில் வந்திருக்கு. வெல்கம் டு .NET எனக்கு நெக்ஸ்ட் லைன் போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் லைன் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிங்கை ரன் பண்ணிட்டு நமக்கு அடுத்த லைன் வந்து அது நமக்கு போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் லைனுக்கு அந்த கர்சர் மூவ் ஆயிடும். அதனால தான் நம்மளோட வெல்கம் டு .NET நெக்ஸ்ட் லைன்ல வந்திருக்கு. ஆனா நம்ம இங்க ரைட்னு சொல்லி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து என்னவாகும் அப்படின்னா இந்த இந்த லைன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டு கர்சர் இங்கேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட் லைனுக்கு போகாது. ஓகேங்களா? அதுதான் ரைட் லைனுக்கும் ரைட்டுக்குமான டிஃப்ரென்ஸ். இவன் தான் இங்க நான் ரைட்டுக்கு பதிலா ரைட் லைன் கொடுத்திருந்தாலும் இந்த ஹலோ எனக்கு மேல தான் இங்கே தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? இதுதான் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள் வேல நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.